சரி, நீங்கள் இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடலாம்? மாற்றம் வரணுங்கிறதுக்காண்டி என்ன ஆமாம். இந்த வார்டு இந்த பகுதியில் பூங்கா நகரத்தில் எத்தனை பூத்து இருக்குது? 5 பூத்து இருக்குது. ஆமாம், மொத்தம் 9 பூத்து. இந்த நம்ம இதில் 5 பூத்து. ஏர்போர்ட் பகுதி எத்தனை பூத்து? ஏர்போர்ட் பகுதி 5 பூத்து. இப்போது அண்ணாமலை எந்த அளவுக்கு ஆதரவு எதிர்பார்க்கலாம்? நீங்களே பார்த்தீங்களே, நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 4 பேர் 3 பேர் போகிறதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். இப்போது அண்ணாமலைஜியினுடைய வளர்ச்சி, அவருடைய ஆக்ரோஷமான பேச்சு, நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அனைத்து பிடித்ததுனால 100 இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போது திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய போட்டி போடக்கூடிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கோம். அதான் உண்மை. இப்போ 100 பேர் கேங்காக போகும்போது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான அது என்ன சொல்றேன்னா, திராவிட கட்சியில் ஊழல் கட்சி, இவங்க எதுவுமே பண்ணல, மக்கள் எந்த விதமான செயலும் பண்ணல. அதனால அண்ணாமலைஜி வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவார் நம்பிக்கை. இளைஞர்களை பார்க்கும்போது மிகப்பெரிய எழுச்சி தோணுது. நிச்சயமா அவங்க எல்லாத்தையுடைய மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இவ்வளோ பேர் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க. வந்து நம்ம தலைவர் அண்ணாமலையோட மிகப்பெரிய எழுச்சி. கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாவே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. 10 பேர் போய் ஓட்டு கேட்குறது, இந்த மாதிரி 50 பேர் ஓட்டு கேட்குறது, எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எதிர்பார்க்குறாங்க மக்களுக்கு? அவங்களோட நம்ம இப்போ அதிகப்படியாக எழுச்சி வருது. மக்களை விரும்புகிறாங்க, இளைஞர்களை விரும்புகிறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க. மக்கள் நிச்சயமாக ஓடுற அந்த குதிரையை செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நிச்சயமா அண்ணாமலைஜியை நிச்சயமா செலக்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கா வெளியே வராங்க, எல்லாரும் வெளியே வராங்க, மக்கள்லாம் வெளியே வராங்க. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். டேய் கோஷம் போட்டு வாங்கப்பா. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. நமது ஓட்டு தாமரைக்கு. அண்ணாமலை வெற்றி சின்னம். அண்ணாமலை வெற்றி சின்னம். அப்படியே இது வாங்கி கையில் வச்சுக்கலாமா? அது பண்ண வச்சுக்கலாமா? அடுத்த வந்து மாதம் நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொரு வார்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட் வந்து மக்கள் மத்தியில் இது கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. இது இப்போ இது நிறைய பேர் சேர்ந்து போகிறப்ப எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏற்கனவே வந்து டோர் பை டோராக போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் வரையில் நம்மளை ஆதரிக்கலாமா நிற்கிற வீடுமே. இப்போ ஆல்ரெடி டோர் பை டோர் வந்து ஆல்ரெடி மண்டல் இருக்கவங்க தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. ஒரு டோர் பை டோராக போயிட்டு இருக்காங்க, எல்லா வார்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து அடிஷனலாக, அதாவது ஒரு இது நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. இது 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 வந்து எத்தனை வீட்டுக்கு டெய்லி போகிறாங்க இந்த மாதிரி கூட்டமாக போகிறவங்க? மண்டல் மூலமாக போகிறாங்க. இல்லை வார்டில், இந்த வார்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போவாங்க? நாளைக்கு 20 பேர் 25 பேர் போகிறாங்க.
ரெகுலராக போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை இந்த இப்போ வரவங்க அப்ராக்சிமேட்டாக 150 பேர் போடுற ஒரு பெரிய எழுச்சி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே ஓட்டம் மாறுன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையோட செய்யறோம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அண்ணா அப்படியே பார்க்குவாங்க. தம்பி வாங்கப்பா வாங்கப்பா. எந்த வார்டுங்களா? இது 8வது வார்டுங்க. 8வது வார்டு. 8வது வார்டு, 6வது வார்டு, 2 வார்டு. இன்னைக்கு எத்தனை பூத் கவர் பண்ணிருக்கீங்களா? 6 பூத். நீங்கள் மக்கள் கிட்ட போறீங்க இல்லையா? நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க? மிகப்பெரிய அளவில் மாற்றம் நல்லா உண்டாயிருக்கு. மாதம் நம்ம வந்து ஒரு 150 பேர் இங்கே போயிருக்கோம். ஆமாம். இந்த 150 பேர் போய் ஓட்டு கேட்கறது அதே பற்றி என்ன அது மிகப்பெருப்பாக நம்ம எப்போதும் கடைசியில் செய்து கிடைச்சோங்க. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இந்த மாதிரி முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் 150 200 பண்ணியிருக்காங்க. முதலாக வந்து இது மக்கள்கிட்ட என்ன ஃபீட்பேக், கட்சிக்கார்ட்ட என்ன ஃபீட்பேக்? கட்சியாருக்கு மிக எழுச்சியாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் அட்வான்ஸாக ஆகிருக்கு. இதெல்லாம் வந்துட்டுன்னா நம்ம அட்வான்ஸாக ஒரு மாற்றம். இன்னைக்கு மட்டும் எத்தனை பூத்து கவர் பண்ணியிருப்போம், எத்தனை வீடு கவர் பண்ணியிருப்போம்னா? கிட்டத்தட்ட ஒரு 2000 வீட்டுக்கு மேலே 2000 பூத்து 6 பூத்துக்கு 6 பூத்து வரும். நன்றி. எந்த வார்டுங்களா? இது 8வது வார்டுங்க. 8வது வார்டு. 8வது வார்டு, 6வது வார்டு, 2 வார்டு. இன்னைக்கு எத்தனை பூத் கவர் பண்ணிருக்கீங்களா? 6 பூத். இன்னைக்கு மக்கள் கிட்ட போறீங்க இல்லையா? நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க? மிகப்பெரிய அளவில் மாற்றம் நல்லா உண்டாயிருக்கு. மாதம் நம்ம வந்து ஒரு 150 பேர் இங்கே போயிருக்கோம். ஆமாம். இந்த 150 பேர் போய் ஓட்டு கேட்கறது அதே பற்றி என்ன? அது மிகப்பெருப்பாக நம்ம எப்போதும் கடைசியில் செய்து கிடைச்சோங்க. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இந்த மாதிரி முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் 150 200 பண்ணியிருக்காங்க. முதலாக வந்து இது மக்கள்கிட்ட என்ன ஃபீட்பேக், கட்சிக்கார்ட்ட என்ன ஃபீட்பேக்? கட்சியாருக்கு மிக எழுச்சியாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் அட்வான்ஸாக ஆகிருக்கு. இதெல்லாம் வந்துட்டுன்னா நம்ம அட்வான்ஸாக ஒரு மாற்றம். இன்னைக்கு மட்டும் எத்தனை பூத்து கவர் பண்ணியிருப்போம், எத்தனை வீடு கவர் பண்ணியிருப்போம்னா? கிட்டத்தட்ட ஒரு 2000 வீட்டுக்கு மேலே 2000 வீட்டுக்கு பூத்து 6 பூத்து. 6 பூத்துக்கு 6 பூத்து வரும். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். 403 404 பொறுப்பாளர் வீரியம்பாளையம் 6வது வார்டு மண்டல் காலத்துக்கு. இப்போ இத்தனை பேர் சேர்ந்து ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து மாதம் போகிறப்போ ரீச் எப்படி இருக்கு? மக்கள் இடத்துல வாலண்டியர் நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாங்க. ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு வந்து வாலண்டியரியாக 200 பேர் வந்து நமது பகுதியிலே ஓட்டு சேகரிக்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு எழுச்சியாக இருக்குது. 6வது வார்டில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும்னு சபதம் ஏற்றிருக்காங்க. எத்தனை வீடு டெய்லி பார்க்குறீங்க? குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 150 வீட்டு 150 வீட்டில் என்ன நோட்டீஸ் எல்லாமே கொடுக்குறீங்க? நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல ஆதரவு இருக்குது. பொதுமக்கள் மனதில் எப்படி பொதுமக்கள் நல்லா நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறா ஐபிஎஸ்க்கு தான் இந்த தாட்டி எந்த மாற்றமும் இல்லை, அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறா அப்படின்னு அவங்களே வாலண்டியாக சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே இதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது காலப்பட்டி மண்டல் சார்பில் ஒரு சிலர் இணைந்து இந்த டெய்லி வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் ஒரு வார்டுக்கு 2 நாள் கொடுத்து செயல்படுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ காலப்பட்டி மண்டலில் நாங்கள் 6வது வார்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த 7 பூத்தையும் சேர்த்து ஒவ்வொரு பூத்துக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி முடிவு பண்ணியிருந்தேன். அது மாதிரி இப்போ செயல்பட்டுருக்கிறேன். இதில் வந்து 403 404 5 நாள் தொடர்ந்து பண்ணிட்டா. இப்போ அடுத்ததாக வந்து 421 வீடு வீடாக போகிறதுக்கான அடுத்த நடவடிக்கை. வார்டு நம்பர் என்னங்க? வார்டு நம்பர் 403 404 இல்லை 2000 பூத்துக்கு நான் சொல்றேன். பூத்துக்கு வந்து 1500. எத்தனை பூத்து இன்னைக்கு கவர் பண்ணிருக்கீங்க?
இன்னைக்கு வந்து 2 பூத்துக்கு வரும். 2000 ஓட்டு அப்புறம் 2000. எத்தனை ஓட்டு உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் பதிவாகிறதுல ஒரு 65% அண்ணாமலைக்காக போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. உங்கள் நாட்டு உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் உங்கள் நாட்டு உங்கள் நாட்டு நமது ஓட்டு நமது ஓட்டு ஜெய் ஜெய் பிஜேபி ஜெய் ஜெய் பிஜேபி ஜெய் ஜெய் தாமரை ஜெய் ஜெய் தாமரை ஜெய் ஜெய் தாமரை நமது ஓட்டு நமது ஓட்டு நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வேண்டும் வேண்டும் மீண்டும் மோடி ஓடுங்கம்மா ஓட்டு தாமரையை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு தாமரையை பார்த்து ஓடுங்கம்மா ஓட்டு தாமரையை பார்த்து வேண்டும் வேண்டும் பாதயாத்திரையின் கதாநாயகர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவருக்கு வாக்கு கேட்பதற்காக நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஆதரவனை பாருங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சிரத்திலே மோடி அவர்கள் போடுங்கம்மா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் கோவையை காக்க கோவையை காக்க முறையாக தொடர்வதற்காக தாமரை சின்னத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஜெய் ஹிந்த். என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் கதாநாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு மாஸ்க் காட்டி போனதில்லை. இன்னைக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது. மக்கள் மத்தியிலேயே ஒரு இவ்வளோ பேர் பாஜகவில் ஓட்டு கேட்க வந்திருக்காங்கிறத ஒரு நல்ல வித்தியாசமான இதாக தெரிய பார்க்குறாங்க மக்கள். இது கண்டிப்பாக கொடுக்குங்க. இது பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் வெளியே பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தையும் உணர்வுபூர்வமாக தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நல்லா வெற்றிகரமான அமைப்பு நல்லா பண்ணிக்கிறோம். நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு 350 வீட்டுக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வீதிகள் மேலேயே நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். எல்லா வீடும் நம்ம கொடுத்துட்டோம். ஒரு வழியில் நம்ம கொடுத்துட்டோம். இல்லை நல்ல இந்த திருப்பம் வந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த கரண்ட் பில்லுமே வீட்டு வரியெல்லாம் ஏறிடுச்சு. இந்த ரோடு சௌகரியமெல்லாம் ஒன்றுமே எதுவுமே பண்ணல. எல்லாருமே வந்து ஓட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, திரும்பி கூட பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எவ்வளோ ஓட்டு உங்கள் இதில் வந்து ஒரு 1800 ஓட்டு இருக்குது. உங்களுடைய இது மட்டும் மாதிரி வார்டு நான் இந்த வார்டில் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வார்டு பிஜேபி கொள்கை வந்து எப்படி ஒரு 500-600 ஓட்டு ரீச் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இப்போ காலையில் ஒரு 8 மணிலேருந்து 12 மணி நேரம் பிஎல்எஸ் நேரத்தில் போனோம். போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க எத்தனை ஓட்டு இருக்குது அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரும்போது வாலண்டியர்
கொடுக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் வேணும்ட்டு எல்லாருமே ஃபோன் நம்பர் கொடுக்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஃபோன் நம்பர் கொடுக்கல, மற்ற எல்லாருமே ஃபோன் நம்பர் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சு ஆமாம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி நல்லா இன்றைக்கி ஒரு மாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிவேல் அவர் சார், அப்புறம் நம்ம சம்பத் அண்ணா, அப்புறம் KNC ராஜேந்திரன், IT பொறுப்பாளர் சதீஷ், இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நின்று பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வார்டு பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட வந்து நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம பொது மக்கள் வந்து வாலண்டியாக கூட வந்து நல்லா கொடி பிடிச்சி மகளிரெல்லாம் முதல் கொண்டு எல்லாமே வந்து இப்போ ஒரு உற்சாகத்தோடு போயிட்டு வந்து யாருக்கும் ஒரு எந்த முகத்தையும் ஒரு கலைப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் நிற்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். முன்னாடி இந்த எலெக்ஷன்ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு மாஸ்க் காட்டி போனதில்லை. இன்னைக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது. மக்கள் மத்தியிலேயே ஒரு இவ்வளோ பேர் பாஜகவில் ஓட்டு கேட்க வந்திருக்காங்கிறத ஒரு நல்ல வித்தியாசமான இதாக தெரிய பார்க்குறாங்க மக்கள். ஃபாலோ பண்ணி கொண்டதுக்கு ஒரு கூட்டம் இது கண்டிப்பாக கொடுக்குங்க. இது பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் வெளியே பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொருத்தையும் உணர்வுபூர்வம் தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நல்ல வெற்றிகரமான அமைப்பு நல்லா பண்ணிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. எத்தனை வீட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 350 வீட்டுக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வீதிகள் மேலேயே நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். எல்லா வீடும் நம்ம கொடுத்துட்டோம். ஒரு வழியில் நம்ம கொடுத்துட்டோம். ஃபீட்பேக் இல்லை, நல்ல இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த கரண்ட் பில்லுமே வீட்டு வரியெல்லாம் ஏறிடுச்சு. இந்த ரோடு சௌகரியமெல்லாம் இன்னும் எதுவுமே பண்ணல. எல்லாருமே வந்து ஓட்டுக்கு சொல்லிட்டு போகிறாங்க, திரும்பி கூட பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எவ்வளோ ஓட்டு உங்கள் இதில் வந்து ஒரு 1800 ரோட்டு இருக்குது. உங்களுடைய இது மட்டும் மாதிரி வார்டு நான் இந்த வார்டில் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வார்டு பிஜேபி கொள்கை வந்து எப்படி ஒரு 500-600 ரோட்டு ரீச் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் இப்போ காலையில் ஒரு 8 மணிலேருந்து 12 மணி நேரம் பீலஸ் நேரத்தில் போனோம். போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க எத்தனை ஓட்டு இருக்குது அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரும்போது வாலண்டியாக கொடுக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் வேணும்ட்டு எல்லாருமே ஃபோன் நம்பர் கொடுக்க, ஒரு சிலர் மட்டும்தான் ஃபோன் நம்பர் கொடுக்கல, மற்ற எல்லாருமே ஃபோன் நம்பர் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சு ஆமாம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி நல்லா இன்றைக்கி ஒரு மாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிவேல் அவர் சார், அப்புறம் நம்ம சம்பத் அண்ணா, அப்புறம் KNC ராஜேந்திரன், IT பொறுப்பாளர் சதீஷ், இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நின்று பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வார்டு பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட வந்து நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணி நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்ம பொது மக்கள் வந்து வாலண்டியாக கூட வந்து நல்லா கொடி பிடிச்சி மகளிரெல்லாம் முதல் கொண்டு எல்லாமே வந்து இப்போ ஒரு உற்சாகத்தோடு போயிட்டு வந்து யாருக்கும் ஒரு எந்த முகத்தையும் ஒரு கலைப்பு இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் நிற்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஆமாம், இந்த வாழ்ந்து இந்த பகுதியில் பூங்கா நகரத்தில் எத்தனை பூத்து இருக்குது? 5 பூத்து இருக்குது. மொத்தம் 9 பூத்து. இந்த நம்ம இதில் 5 பூத்து. ஏர்போர்ட் பகுதி எத்தனை? ஏர்போர்ட் பகுதி 5 பூத்து. இப்போது அண்ணாமலை எந்த அளவுக்கு ஆதரவு எதிர்பார்க்கலாம்? நீங்களே பார்த்தீங்களே, நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 4 பேர் 3 பேர் போகிறதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். இப்போது அண்ணாமலைஜியினுடைய வளர்ச்சி, அவருடைய ஆக்ரோஷமான பேச்சு, நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அனைத்து பிடித்ததுனால 100 இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போது திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய போட்டி போடக்கூடிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கோம். அதான் உண்மை. இப்போ 100 பேர் கேங்காக போகும்போது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான அது என்ன சொல்றேன்னா, திராவிட கட்சியில் ஊழல் கட்சி, இவங்க எதுவுமே பண்ணல, மக்கள் எந்த விதமான சேவையும் பண்ணல. அதனால அண்ணாமலைஜி வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவார் நம்பிக்கை. இளைஞர்களை பார்க்கும்போது மிகப்பெரிய எழுச்சி தோணுது. நிச்சயமாக அவங்க எல்லாத்தையுடைய மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இவ்வளோ பேர் ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க. வந்து நம்ம தலைவர் அண்ணாமலையோட மிகப்பெரிய எழுச்சி. கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற போது. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். 10 பேர் போய் ஓட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி 50 பேர் ஓட்டு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் பார்க்குறாங்க மக்கள்.
வரமாட்டேங்கிறீங்க. அவங்கள விட நம்ம இப்போ அதிகப்படியாக எழுச்சி வருது. மக்கள் விரும்புகிறாங்க, லஞ்சங்களை விரும்புகிறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க. மக்கள் நிச்சயமா ஓடுற அந்த குதிரையை செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நிச்சயமா அண்ணாமலைஜியை நிச்சயமா செலக்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலைக்காக வெளியே வராங்க, எல்லாரும் வெளியே வராங்க, மக்கள்லாம் வெளியே வராங்க. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். ஏய் தம்பி, ஏய் இங்க வா. எதுக்கு மறைக்கிற மூஞ்சியா தம்பி? தம்பி மேலே தூக்கி பிடிச்சோல, மேலே தூக்கி பிடி. உங்கள் நாட்டு உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் உங்கள் நாட்டு உங்கள் நாட்டு நமது ஓட்டு நமது ஓட்டு. ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெய் ஜெய் பிஜேபி, ஜெய் ஜெய் தாமரை, ஜெய் தாமரை, ஜெய் ஜெய் தாமரை, ஜெய் தாமரை, ஜெய் ஜெய் தாமரை, ஜெய் தாமரை. நமது ஓட்டு நமது ஓட்டு நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் வேண்டும் வேண்டும் மீண்டும் மோடி. 403 404 பொறுப்பாளர் வீரியம்பாளையம் ஆறாவது வார்டு மண்டல் காலத்துக்கு. இப்போ இத்தனை பேர் சேர்ந்து ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து மாசம் போகிறப்போ ரீச் எப்படி மக்கள் இடத்துல வாலண்டியா நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாங்க. ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு வந்து வாலண்டியரியா 200 பேர் வந்து நமது பகுதியிலே ஓட்டு சேகரிக்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு எழுச்சியாக இருக்குது. 6வது வார்டில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும்னு சபதம் ஏற்றிருக்காங்க. எத்தனை வீட் டெய்லி பார்க்குறீங்க? குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 150 வீட்டு வீட்டில் என்ன நோட்டீஸ் எல்லாமே கொடுக்குறீங்க? நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல ஆதரவு இருக்குது. பொதுமக்கள் மனதில் எப்படி பொதுமக்கள் நல்லா நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம், ஐபிஎஸ்க்கு தான் இந்த தாட்டி எந்த மாற்றமும் இல்லை, அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறா அப்படின்னு அவங்களே வாலண்டியாக சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே இதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது காலப்பட்டி மண்டல் சார்பில் ஒரு சிலர் இணைந்து இந்த டெய்லி வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் ஒரு வார்டுக்கு 2 நாள் கொடுத்து செயல்படுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ காலப்பட்டி மண்டலில் நாங்கள் 6வது வார்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த 7 பூத்தையும் சேர்த்து ஒவ்வொரு பூத்துக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி முடிவு பண்ணியிருந்தேன். அது மாதிரி இப்போ செயல்பட்டுருக்கிறேன். இதில் வந்து 403 404 5 நாள் தொடர்ந்து பண்ணிட்டா. இப்போ அடுத்ததாக வந்து 421 வீடு வீடாக போகிறதுக்கான அடுத்த நடவடிக்கை. வார்டு நம்பர் என்னங்க? வார்டு நம்பர் 403 404 இல்லை 2000 பூத்துக்கு வந்து 1500. எத்தனை பூத்து இன்னைக்கு கவர் பண்ணிட்டு? இன்னைக்கு வந்து 2 பூத்து கவர். 2 பூத்துக்கு 2000 ஓட்டு. அப்புறம் 2000. எத்தனை ஓட்டு உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் பதிவாகிறதுல ஒரு 65% அண்ணாமலைக்காக போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. பாரத் மாதா கி அப்படியே இது வாங்கி கையில் வச்சுக்கலாமா? அது கொண்டு வச்சுக்கலாமா? அடுத்த வந்து மாதம் நிறைய பேர் சேர்ந்து ஒவ்வொரு வார்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட் வந்து மக்கள் மத்தியில் இது சவுண்டாக பேசுங்க. இது நிறைய பேர் சேர்ந்து போகிறப்ப எப்படி எஃபெக்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏற்கனவே வந்து டோர் பை டோராக போயிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு கூட்டம் வரையில் ஒரு
இல்லாமல் நிற்கிற வீடுமே இப்போ ஆல்ரெடி டோர் பை டோர் வந்து ஆல்ரெடி மண்டல் இருக்கவங்க தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. ஒரு டோர் பை டோராக போயிட்டு இருக்காங்க. எல்லா வார்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து அடிஷனலாக அதாவது ஒரு இது நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. இது 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 வந்து எத்தனை வெயிட்டுக்கு டெய்லி போகிறாங்க இந்த மாதிரி கூட்டமாக போகிறவங்க? மண்டலம் முழுவதும் போகிறாங்க. இல்லை வார்டில் இந்த வார்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போவாங்க? நாளைக்கு 20 பேர் 25 பேர் ரெகுலராக போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை இந்த இப்போ வரவங்க 150 பேர் போகிற ஒரு பெரிய எழுச்சி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே ஓட்டா மாறுன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையோடு செய்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய். அப்படியே பார்க்குவாங்க. தம்பி வாங்கப்பா, வாங்கப்பா. எந்த வார்டுங்க? இது 8வது வார்டுங்க. 8வது வார்டு. 8வது வார்டு, 6வது வார்டு, 2 வார்டு. இன்னைக்கு எத்தனை பூத் கவர் பண்ணிருக்கீங்க? 6 பூத். மக்கள் போறீங்க இல்லையா? நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க? மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாயிருக்கு. மாதம் நம்ம வந்து ஒரு 150 பேருக்கு போயிருக்கோம். ஆமாம். இந்த 150 பேருக்கு போய் ஓட்டு கேட்கறது அதை பற்றி என்ன? அது மிகச்சிறப்பாக நம்ம எப்பவும் கடைசியில் செய்து கிடைச்சோங்க. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இந்த மாதிரி முதல்ல வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. முதலாக வந்து இது மக்களுக்கு என்ன ஃபீட்பேக்? கட்சிக்காட்டு என்ன ஃபீட்பேக்? கட்சியாருக்கு மிக எழுச்சியாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அட்வான்ஸாக ஆகிடுச்சு. எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இது அட்வான்ஸாக ஒரு மாற்றம். இன்னைக்கு மட்டும் எத்தனை பூத்து கவர் பண்ணியிருப்போம்? எத்தனை வீடு கவர் பண்ணியிருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு மேடம். 2000 பூத்து 6 பூத்து 6 பூத்து. நன்றி. எந்த வார்டுங்க? இது 8வது வார்டுங்க. 8வது வார்டு. 8வது வார்டு, 6வது வார்டு, 2 வார்டு. இன்னைக்கு எத்தனை பூத் கவர் பண்ணிருக்கீங்க? 6 பூத். மக்கள் போறீங்க இல்லையா? நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க? மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாயிருக்கு. மாதம் நம்ம வந்து ஒரு 150 பேருக்கு போயிருக்கோம். ஆமாம். இந்த 150 பேருக்கு போய் ஓட்டு கேட்கறது அதை பற்றி என்ன? அது மிகச்சிறப்பாக நம்ம எப்பவும் கடைசியில் செய்து கிடைச்சோங்க. இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இந்த மாதிரி முதல்ல வந்து காங்கிரஸ் பண்ணியிருக்காங்க. முதலாக வந்து இது மக்களுக்கு என்ன ஃபீட்பேக்? கட்சிக்காட்டு என்ன ஃபீட்பேக்? கட்சியாருக்கு மிக எழுச்சியாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அட்வான்ஸாக ஆகிடுச்சு. எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இது அட்வான்ஸாக ஒரு மாற்றம். இன்னைக்கு மட்டும் எத்தனை பூத்து கவர் பண்ணியிருப்போம்? எத்தனை வீடு கவர் பண்ணியிருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு மேடம். 2000 பூத்து 6 பூத்து. 6 பூத்துக்கு 6 பூத்து. நன்றி. எடுப்பதற்காக முடிவு செய்திருக்கிறார்கள். என் மக்கள் பாத யாத்திரையின் கதாநாயகர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். சாதனை செலுத்தினே அவருக்கு வாக்கு கேட்பதற்காக நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஆதரவுடை தாருங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சிறப்பிலே மோடி அவர்கள் போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, தாமரைக்கு ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. உங்கள் சின்னம் யாத்திரையின் கதாநாயகர் நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர் நரேந்திர மோடி கோவையை காக்க, கோவையை காக்க. ஓடுங்கம்மா ஓட்டு, தாமரையை பார்த்து, ஓடுங்கம்மா ஓட்டு, தாமரையை பார்த்து, ஓடுங்கம்மா ஓட்டு, தாமரையை பார்த்து.
माता की जय जय தாமரையத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு போடுங்கண்ணா ஓட்டு போடுங்கண்ணா ஓட்டு கோஷம் போட்டு வாங்கப்பா. भारत माता के भारत माता के वींडुम मोदी वींडुम मोदी वींडुम मोदी वींडुम मोदी போடுங்கண்ணா ஓட்டு போடுங்கண்ணா ஓட்டு போடுங்கண்ணா ஓட்டு போடுங்கண்ணா ஓட்டு ஏய் தம்பி, இங்க வா. எதுக்கு மறைக்கிற மூஞ்சியா தம்பி? தம்பி மேலே தூக்கி பிடி சொல்லு. மேலே தூக்கி பிடி. முறையாக தொடருவதற்காக தாமரை சின்னத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஜெய் ஹிந்த். என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் கதாநாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தடவை யாருக்கு ஓட்டு போடல மாற்றம் வரணுங்கிறதுக்காண்டி தாமரைக்கு நமது ஓட்டு தாமரைக்கு நமது ஓட்டு தாமரைக்கு அண்ணாமலை வெற்றி சின்னம் அண்ணாமலை வெற்றி சின்னம்